இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளே. இதோ நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த 2014ஆம் வருஷத்தின் வாக்குத்தத்த பகுதி லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னது. இதோ இந்த நாளிலும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம் நடுவிலே உலாவ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்முடைய தேவனாயிருக்க அவர் கொடுத்த நிபந்தனைகள் என்ன? நீங்கள் என் ஜனம் என்று அவர் நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? தேவ பிள்ளைகளே, இதை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இந்த வேத வசனங்கள் ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கிற பட்சத்திலே நிபந்தனைகளும் மிகவும் அவசியம். யார் என்று சொன்ன தேவன் முந்தினவராகிய பிதா, பிந்தினவராகிய இயேசு கிறிஸ்து, வருகிறவராகிய நியாயாதிபதியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படி இருப்பார் என்று பார்த்தோம். சூரியனை போல முகப்பிரகாசம் உள்ள தேவன், 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவர், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், வெண்மை போல சிரசும் மயிரும் நிறைந்தவர், பெரு வெள்ளத்தை போல சத்தமுடையவர், வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் போன்ற வசனங்கள் வரும். இப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் நம் நடுவிலே உலாவ நமக்கு நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த உறவுகள், ஆசீர்வாதங்கள், விக்கிரங்கள், சொர்பலங்களாய் மாறக்கூடாது. விட்டு வந்த பாவங்கள் ஆசைகளாய் சிலைகளைப் போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இறந்து போனவர்கள் படத்தை வைத்து நாம் நமஸ்கரிக்க வைக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம் நடுவில் உலாவுவார். அவர் நம்முடைய தேவனாயிருக்க ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயத்திலே நாம் போய் அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த பயபக்தியை ஆசரிக்கிற பழக்கம் வேண்டும். அவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள், கற்பனைகளை கைக்கொண்டு கட்டளையின்படி நடக்க வேண்டும். 10 கற்பனைகள், என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த 10 கற்பனைகளை நாம் கை கொள்கிறோமா? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற கட்டளையின்படி நான் நடக்கிறோமா? பரிசுத்தம் நமக்கு மிகவும் அவசியம். அப்பொழுது கர்த்தர் நம் நடுவிலே உலாவுவார். அவர் உலாவினால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம். ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற வேளையிலே மழை பெய்தால் என்ன நடக்கும்? லேவியராகமம் 26:4, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஏற்ற வேளை என்ன தேவையோ அது நடக்கும். அதுக்கு நீ கதற வேண்டாம், புரள வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ மட்டும் உன் நடுவிலே கர்த்தர் உலாவும்படி அந்த நிபந்தனைகளுக்கு, அந்த கட்டளைகளுக்கு, அந்த கற்பனைகளுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய்ண்டால் இந்த ஆசீர்வாதம் நடக்கும். ஏற்ற வேளையில் மழை பெய்தால் பூமி தன் பலனை கொடுக்குமா? நாம் இருக்கிற அந்த பூமி தன் பலனை கொடுக்கும். நீ விவசாயம் செய்கிறாயா? அந்த விவசாயத்தில் நீ பலனை காண்ப. இல்லை நீ வியாபாரம் பண்றியா? அந்த வியாபாரத்தில் நீ பலனை காண்ப. ஐயோ எனக்கு பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, நான் விவசாயம் சின்ன பிள்ளை, படிப்பிலே அந்த பலன் உனக்கு உண்டு. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த நீ கர்த்தர் உன் நடுவிலே உலாவுவார் என்றால் நிச்சயமாக ஏற்ற வேளையிலே அந்த பலன், பூமி தன் பலனை கொடுக்கும். பாருங்க, சங்கீதம் 67:6, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் இந்த பூமி பலனை தரும். இன்னைக்கு நிறைய பேர் பூமி, ஐயோ அந்த பூமி மாதா, பூமியை வணங்குறது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதாங்க பூமி பலனை தரும். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையில நிற்கும். ஏற்ற வேளையில் ஒரு மழை பெய்ய பண்றாருன்னா அந்த பூமி பலனை கொடுக்க கர்த்தர் சொல்லுவார். எல்லாருக்கும் நஷ்டம் வரலாம், ஆனால் உனக்கு நஷ்டம் வராது. நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருப்போம். எங்களுக்கு பக்கத்தில் தான் வேத கோயில், சர்ச்சுன்னு சொல்கிறோம், அங்கே வேத கோயிலுமோ ஊரில். பாட்டி தன்னுடைய தங்கையை
இந்த கிறிஸ்தவ மதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால கிறிஸ்தவர்களுடைய சில காரியங்கள் தெரியும். ரெண்டாவது, இந்த வேத கோயிலுக்கு வர்ற பிரசங்கிமாரெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நாளில் தேவ பிள்ளைகளே, எங்கள் வீட்டில் என்ன காரியம் முதல்ல என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் அந்த கோயிலில் வேத கோயிலில் கொண்டு வைக்க சொல்லுவாங்க. முதல்ல நெல் எடுத்தோமா, அந்த அரிசியை குத்தி அந்த மாவாக்கி அதை கொண்டு அங்கே வைப்போம். கோழி முட்டை போடுதா, அது வேத கோயிலுக்கு போகும். நாங்கள் இந்து குடும்பம் தான், ஆனால் எங்கள் பாட்டி இதில் பழக்கப்படுத்தியிருந்தாங்க. முதல்ல கடையில் வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி அங்கே கொண்டு போய் கோயிலில் இருக்கிற வேத கோயிலில் இருக்கிற குத்து விளக்கில் குத்த சொல்லுவாங்க. இப்படியாக சில காரியங்கள் எங்கள் வீட்டிலேருந்து போய்கிட்டே இருக்கும். ஊரில் எங்கள் அப்பா வாழைத்தோட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் வயல் மட்டும் நெல் போடுவாங்க. பாருங்கள், அந்த கொஞ்ச இடம், அந்த கொஞ்சம் வயலும் நல்ல மேனியாய் நெல் எங்களுக்கு கிடைக்கும். எங்கள் குடும்பம் போஷிக்கப்பட்டு அநேகருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். கட்டளைகளுக்கு அப்போ எங்களுக்கு தெரியாது, பைபிளை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் உண்டு. அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எனக்கு ப்ராஃபஸினா என்னெல்லாம் தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் மெட்ராஸ் வந்தபோது பொர்சவாகத்தில் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு ஒரு அக்கா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த அக்காவுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நீனும் ஜெபம் பண்ணாமல் தான். நாங்கள் எனக்கு இப்படிலாம் யார்ட்டையும் ஜெபிச்சு பழக்கம் கிடையாது. ஆனாலும் சரி, அவங்களோட போயிருந்ததுனால உனக்கு எதுக்கு ஜெபிக்கணுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டோடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்துலேயும் எந்த குறையும் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எங்கள் குடும்பம் ஒன்றும் ஆண்டவரை அறியலை, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கணும், அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு குறை. அப்போ அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஜெபிச்சுட்டு சொன்னார், இம்மா உங்கள் வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது, நிறைவு இருக்கும், ஒரு நிறைவான பலன் உங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா அநேக தேவ ஊழியர்கள் உங்கள் வீட்டில் போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தேவன் விரும்புகிறபடி உங்கள் குடும்பம் வாழுகிறது. அப்போ நான் முதல்ல யோசித்தேன், இந்த ஊழியக்காரர் மெட்ராஸில் இருக்கிறவருக்கு என்ன தெரியும், நம்ம குடும்பம் அவ்வளோ 30 கோடி வணங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி போகிற குடும்பம். இவர் ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்கிறாரே. இப்போ நான் ஊருக்கு போகும்போது எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன், பாட்டி அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஊழியர்கள் உங்கள் வீட்டில் போஷிக்கப்படுறாங்க, ஆண்டவர் சொல்கிறபடி பல காரியங்களை உங்கள் குடும்பம் செய்திருக்கிறது, அதனால் உங்கள் வீட்டில் ஒரு நாளும் அப்பவும் தண்ணீரும் குறையாதுங்கிறாரு. இப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஆமாம், இந்த வேத கோயிலில் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாரெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் தான் மத்தியானம் சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. எதுக்காக முதல்ல கொண்டு போய் கொடுக்குறோம், எதுக்காக முதல் வாழைத்தாரை கொண்டு வைக்கிறோம், எதுக்காக முதல் கொய்யா கவிச்சா கொண்டு வைக்கிறோம், அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அப்போ தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஊர் உலகத்துக்கு அவர்கள் இந்துக்களை போல் தோணலாம், ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த பூமி தன் பலனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும். 10 பிள்ளைகள் எங்கள் வீட்டில், 8 பொம்பளை பிள்ளைகள், 2 பையன். அப்போ எங்கள் பாட்டி ஒரு நாள் இடத்தில் சொன்னார்கள், திருமணமாகி 15 வருஷம் எனக்கு குழந்தை கிடையாது, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்க 7 வயசில் இறந்துட்டு, குழந்தை இல்லைனாலும் சிரமப்பட்டு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டிருந்தேன். உங்கள் தாத்தா கொழும்புல தான் போயிருப்பாங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க, எனக்கு பிள்ளை இல்லையே நான் அழுத நாட்கள் உண்டு. எனக்கும் பிள்ளை இல்லை, என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் எங்கள் அப்பா என் தங்கச்சியை கொண்டு இந்த கிறிஸ்தவ மதம், இந்த தொப்பித்தொரை, இந்த துரமார் வந்து சொல்கிற இந்த கிறிஸ்தவ மதத்தில் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்க இதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் தங்கச்சி கோயிலுக்கு போவா, வேத கோயிலுக்கு, அவரிடத்துலேருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். என் தங்கைக்கு திருமணம் என்று அந்த கிறிஸ்தவத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முன் வந்தபோது
எனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஊர் உலகம் என்ன பண்றது, நாங்கள் இன்னைக்கு இந்துவா இருக்கோம். எங்க பாட்டி சொன்ன இது காரியம். தேவ பிள்ளைகளே, அப்போ எங்க பாட்டி சொன்னாங்க, 15 வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளை பிறந்தது. அதனால நான் எப்பவும் இந்த வேத கோயிலை பார்த்து கேட்பேன், என் பையனுக்கு கல்யாணம் கட்டினா உடனே பிள்ளைகளை கொடுங்க. அதனால 10 பிள்ளைங்க நிறைஞ்சு இருக்கணும், கண்ணு பட்டுரும், கந்திருச்சி விழுந்துரும் சொல்லுவாங்க. 10 பிள்ளைகளும் வாழும்படி வளரும்படி அந்த பூமி, எங்க அப்பா விவசாயம் தான், போட்ட வாழைத்தோட்டம் தன் பலனை கொடுத்தது. வயல் நல்ல நெல் மேனி மேனியாய் கொடுத்தது. பிள்ளைகளை திருமணம் செய்து ஒரு நாள் கூட பட்டினி நாங்கள் இருந்ததில்லை. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான பலன். தேவப்பிள்ளை, அதுதான் ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை பெறும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். உன் பிள்ளைகள் சரியான நேரத்தில் கனி கொடுப்பாங்க. சில வீடுகளில் பாருங்க, அப்பா குடிப்பார், பிள்ளையும் குடிச்சிடும், தவப்பம் பிள்ளை சேர்ந்தே குடிப்பாங்க. காரணம் என்ன? அந்த ஏற்ற வெளியில் உள்ள மரங்கள் ஏற்ற வேளையிலே கனிகளை கொடுக்கல. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் பலன், அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பெற்றோரால். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரும் நடுவிலே உலாவினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நடுவில் உலாவும் பொழுது, நீ ஆம்பளை பிள்ளை பத்திரிக்கையோ பொம்பளை பிள்ளை பத்திரிக்கையோ, அந்த பலன் உனக்கு கிடைக்கும். அந்த வெளியில் உள்ள அந்த மரங்கள் உனக்கு கனிகளை கொடுக்கும். உன்னுடைய புருஷன் உனக்கு நல்ல புருஷனாக இருப்பான், உன் மனைவி உனக்கு நல்ல மனைவியாக இருப்பாள். கர்த்தர் கொடுக்கிற வேலை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறது அதுதான். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கோயிலுக்கு போனா மட்டும் போதாது, சர்ச்சுக்கு போனா மட்டும் போதாது, கற்பனைகளை கை கொண்டு நடக்க தெரியணும். ஆண்டவர் சொல்லணும், என் ஜனம் வெளி வேடம் தரித்து ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளச்சேலை கட்டிக்கிட்டு வெளியேனே ஒரு அலங்காரங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளான அந்த கனி, தேவன் விரும்புகிற கனி உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தூஷிக்கும்படி உன் கிரியைகள் இருக்கும் என்றால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ண மாட்டார். நான் சர்ச்சைக்கு போறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், எனக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லாதீங்க. அந்த தேவன் ஜீவன் உள்ளவர், சொன்னவர், வாக்கு தவறாதவர், அவர் உனக்கு செய்யும்படி கடந்து வருகிறவர். நீயும் நானும் ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு ஏன் பெய்ய பண்ணவில்லை? ஏன் இந்த ஆசீர்வாத குறைவு? எங்கே நான் தேவனை தேடுவதிலே குறைவுபடுகிறேன்? நாம் நம்மை உணர்ந்து கொள்வோமா? கண்களை மூடுவோம். தேவ பிள்ளையே, அன்பு தகப்பனே, உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இதோ இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வேதத்தை படிக்கிற தேவஜனங்களாகி நாங்களப்பா, உம்மை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆசீர்வாத குறைவு ஏன் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்கள் நடுவிலே உலாவினால் நிச்சயமாய் ஏற்ற வேளையை மழை பெய்ய பண்ணுவீர். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும் ஐயா. எதுவும் கனி கொடாத மரமாய் இருக்காது. நீர் உலாவும் பொழுதுதான் நடக்கும். பிள்ளைகள் சரியான பிள்ளைகளாக இருப்பார்கள், பெற்றோர் சரியான பெற்றோர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு போதுமானபடி இருக்கும். சகலத்தையும் பொறுப்பெடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரப்பா, அதை உணர்ந்து கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஐயா. ஏனோ தானோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்காக அல்ல ஆண்டவரே. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வி. அதை நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவிலே உலாவினார். முதலாவது ஆசீர்வாதம், ஏற்ற வழியில் மழை பெய்ய பண்ணுவி. பூமி தன் பலனை கொடுக்கும். வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த டிவி ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் கீழே வருகிற அக்கௌண்ட்டில்
நீங்கள் உங்கள் பணங்களை போடலாம். இந்த ஊழியத்திலே உங்களுடைய பங்கும் தேவன் பார்க்கும்படியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.